அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ப்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ரிடம்ப்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழ கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.61, எக்ஸைஸ் நம்பர் 7. Y Limited wishes to redeem its redeemable preference shares of rupees 2 lakhs. அதாவது Y Limited சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க வந்து ரெடியூமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான டியூ டேட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்காக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ண வேண்டிய டியூ அமௌண்ட் வந்து ஒரிஜினல் ரேட் வந்து 2 லட்ச ரூபா வித் ப்ரீமியத்தில் வந்து செட்டில் பண்ணுறாங்க 20%. அப்போ ஆல்மோஸ்ட் 2 லட்ச ரூபா 20% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு 40,000 ரூபா வரும். அப்போ 2,40,000 ரூபாயை செட்டில் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபார் திஸ் பர்பஸ் இட் ஹாஸ் டிசைடட் டு மேக் எ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் rupees 100 shares at 10% premium. ஸோ அப்படி செட்டில் பண்ணும்போது அவங்க கிட்ட வந்து காசு பத்தலை. அதனால வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணி அது மூலயமா காசு வர வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஈக்விட்டி ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸு. பட் அது வந்து 10% ப்ரீமியத்தில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 10% கண்டுபிடிச்சோம்னா 10 ருபீஸ் வந்து ப்ரீமியம். அப்போ 110 ருபீஸ்க்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டு யூட்டிலைஸ் த ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 42,000 அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட். டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து நெட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க ரிசர்வு 42,000. அதை வந்து ரெடீம் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ யூஸ் பண்ணும்போது இது வந்து ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் டியூ செட்டில்மெண்ட் வந்து 2,40,000 இன்க்ளூடிங் ப்ரீமியத்தோட சேர்த்து ரெடீம் பண்ணுறதுனால, அப்போ அதில் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெஸ் பண்ணிட்டு மிச்சம் வரக்கூடிய வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டினோட கான்செப்ட். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ, நெக்ஸ்ட் வந்து இது சார்ந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு என்டையராக செட்டில் பண்ண வேண்டிய வந்து 2,40,000. பட் ஒரிஜினல் டியூ வந்து 2 லட்சம் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அதில் 20% ப்ரீமியத்தில் நம்ம செட்டில் பண்ணுறோம் அப்படின்றதுனால 20% சேர்ந்து 110% வரும். அப்போ 2 லேக்ஸில் 110% 120% கண்டுபிடிச்சோம்னா 2,40,000. அப்போ இன்க்ளூடிங் ப்ரீமியத்தோடு சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது லெஸ் ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் டிவிடெண்ட். ஸோ கம்பெனி கிட்ட நெட் ப்ராஃபிட் இருக்கு, அது டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ப்ராஃபிட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செட்டில் பண்ணுறோம். ரிமைனிங் அப்பயும் 2,40,000 கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கிட்ட வெறும் 42,000 மட்டும்தான் அமௌண்ட் இருக்கு. அப்போ மிச்சம் வந்து இன்னும் 1,98,000 வந்து நம்ம இவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணி அது மூலியமா வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கான டியூ இந்த 1,98,000 நம்ம செட்டில் பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த 1,98,000 செட்டில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் rupees 100 ஈச் அட் 10% ப்ரீமியம். அப்போ ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் ரேட் வந்து என்னன்னா 100% இருக்கு. 10% ப்ரீமியத்தில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அப்போ 110%க்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த 1,98,000 டியூ அமௌண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் இஷ்யூட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 110%க்கு வந்து இருக்குது. அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1,800 வரும். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,800 வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு டு த பப்ளிக். ஸோ அப்போ இதுதான் நம்ம கிட்ட கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஒரிஜினல் ரேட் நம்பர் ஆஃப் இஷ்யூடு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1,800. இப்போ இதை நோட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம எப்படி இது ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணக்கூடிய இந்த என்ட்ரி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க 1,800 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம நோட்ஸில் வந்து பார்க்கலாம். அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு டு பப்ளிக் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1,98,000. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு டு பப்ளிக் வந்து 1,800. இதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரோட ரேட் வந்து 110, இஷ்யூடு ப்ரைஸ் வந்து ப்ரீமியமும் சேர்ந்து 10% ப்ரீமியம் அப்படின்னும் போது 100% ப்ளஸ் ஒரு 10%, அப்போ 110. அப்போ 100 ருபீஸில் வந்து 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ரீமியம் 10 ருபி. அப்போ 110 ருபீஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம் வித் ப்ரீமியத்தில் மல்டிப்ளை பண்ணும்போது 1,98,000 வந்து வரும். நெக்ஸ்ட் டூ ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1,800, அது ஒரிஜினல் ரேட்டு ப்ரீமியம்லாம் இல்லாமல் ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ருபி. அப்போ டாக்குமெண்ட் வெளியில் போகுது 1,80,000 கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது பிரீமியம். பிரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம். அதனால கிரெடிட் சைடுல மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன் தி நேம் ஆஃப் செக்யூரிட்டீஸ் பிரீமியம். ஸோ செக்யூரிட்டீஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டேட்டா 18,000 எப்படி வந்தது? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1800, ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபி பிரீமியம். அப்போ 1800 ஷேருக்கு வந்து 18,000. ஸோ பிராக்கெட்ல ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ டு பப்ளிக் வித் பிரீமியம். பிரீமியத்தில் நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 42,000 நெட் ப்ராஃபிட் நம்ம எடுத்துப்போம். ஆல்ரெடி இங்கே நோட்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த 42,000 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டாக கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம மாற்றி வச்சுப்போம். அப்போ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட். அப்போ இங்கே வெறும் நெட் ப்ராஃபிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ப்ராஃபிட்ல அமௌண்ட் குறையுது. நெக்ஸ்ட் அது வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்காக. தேர்ட் என்ட்ரி வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது. ஸோ ஒரிஜினல் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஒரிஜினல் ரேட் வந்து 2 lakhs தான் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய டியூவு. ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணுறோம். ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ 20% ப்ரீமியம் சொல்லிட்டு கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. அப்போ 20% ப்ரீமியம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த 2 lakhs அப்படின்றது வந்து 100%க்கு இருக்குது அப்படின்னா டிவைட் பண்ணும்போது 1% வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ 20 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது வந்து ₹20 கான்செப்ட்லையும் எடுத்துக்கலாம். ஏன்னா 20% அப்படின்னும் 100 ருபீஸில் 20% அப்படின்னா 20 rupees வந்து ப்ரீமியம் வரும். அப்போது 2 lakhs வந்து 100 டிவைட் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து டீடைல்ஸ் கொடுக்கல. அதனால நம்ம 100 டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 வந்து நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ ஒரு ஷேருக்கு 20 rupees ப்ரீமியம் அப்படின்னா 2000 ஷேருக்கு 40,000 வந்து ப்ரீமியம். அப்போ ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம், அது கம்பெனிக்கு நஷ்டம். அதனால அது நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறோம். இப்போ கிரெடிட் சைடில் ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார், ப்ராக்கெட்டில் பீயிங் அமௌண்ட் பேயபிள் டு ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அடுத்தது ஃபோர்த் கேட்டகரிஸில் நம்மக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கும்போது நமக்கு ஒரு 18,000 தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணும்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 18,000 நமக்கு வந்திருக்கும். அது கம்பெனிக்கு லாபம். அந்த ரிசர்வ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நமக்கான ரிசர்வ் ஒரு 18,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து லாஸ் வந்து 40,000. அப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 22,000 தேவைப்படுது. அந்த 22,000 எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்போம். அதாவது கம்பெனி கிட்ட வந்து வேற ஏதாவது ரிசர்வ் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 22,000 நம்ம எடுத்து நம்ம செட்டில் பண்ணுறதா நம்ம அசியூம் பண்ணிப்போம். அப்போ 40,000 டியூவில் 18,000 ப்ரீமியம் போக இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு காசு பத்தலை. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து, அது கம்பெனி கிட்ட வந்து நிறைய ரிசர்வ் இருக்கும். அந்த ரிசர்வ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து நம்ம செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன எதுக்காக அப்படின்னா இப்போ ரிடம்ஷன் அண்ட் ப்ரீமியம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நஷ்டத்தை 40,000 ஈடு செய்யறதுக்காக. அடுத்தது இதை அப்படியே சொல்லிடுவோம். பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் மேட் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டு ப்ரொவைட் ஃபார் ரிடம்ஷன். ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக நம்ம இதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அடுத்தது ஃபிஃப்த் என்ட்ரி அமௌண்ட் பேடு டு ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2,40,000, அதாவது தேர்ட் என்ட்ரியில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2,40,000. இதை வந்து நம்ம டெபிட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இந்த இடத்துல ரிசீவர் கான்செப்ட்டுக்கு வந்துருவாரு. அப்போ அமௌண்ட் வந்து நம்ம செட்டில் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட எல்லா அமௌண்ட்டுமே இருக்குது. ஸோ ப்ரீமியம் ரிடம்ஷன் 40,000, ஒரிஜினல் செட்டில்மெண்ட் 2,00,000 எல்லாமே நம்ம வந்து காசு கலெக்ட் பண்ணிட்டோம். அதை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம செட்டில் பண்ணிட்டோம். ஸோ அமௌண்ட் பேடு டு ரெடியூவபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இப்போ நம்ம ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. தட்ஸ் ஆல். அவ்வளவு.